ஜோதிட தகவலில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது, புனர்பூச நட்சத்திரமானது குருவின் நட்சத்திரமாகும். மங்களகரமான கிரகமான குருவின் நட்சத்திரத்தில் ஒருவர் பிறப்பது மிக மிக ஒரு நல்ல அமைப்பாகும். ஆன்மீக தெய்வீக நாட்டமானது சிறப்பாக இருக்கும். பொய் பேச தெரியாது. நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நபராக விளங்குவார்கள். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு ஆலோசனை செய்வதில் வல்லவராக இருப்பார். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன வாழ்க்கை என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். மனைவி பிள்ளைகளை நல்லா அனுசரித்து செல்வார். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கின்ற போது ஏஜென்சி, கமிஷன், வண்டி வாகனங்கள் தொடர்புடைய தொழில், பள்ளி கல்லூரிகள், பண நடமாட்டம் கொண்ட இடங்கள், ஆலோசனை செய்வதில் வல்லவராக இருக்கக்கூடிய அமைப்பு, மற்றவர்களுக்கு ஆலோசனை செய்து அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றலானது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். வாயு தொல்லை, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், சர்க்கரை வியாதியானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குருவின் நட்சத்திரத்திலே பிறப்பது மிக மிக சிறப்பாகும். ஏனென்றால் முதல் திசையாக குருவின் நட்சத்திரத்தில் பிறப்பதால் முதல் திசையானது குரு திசை நடக்கும். குரு திசையானதுடைய இருப்பை பொறுத்து முதல் திசையாக நடக்கக்கூடிய குரு திசையானது சிலருக்கு பார்த்தீங்கன்னா 15-16 வருஷம் இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வருஷம் 5 வருஷம் இருக்கும். மொத்த திசையானது 16 வருஷம் ஆகும். அதில் இருப்பை பொறுத்து முன்பின் இருக்கும். முதல் திசையாகவே குரு திசை நடப்பதால் இளமை வாழ்க்கை என்பது நல்ல ஆரோக்கிய நிறைந்ததாகவும் தாய் தந்தையருக்கு அனுகூலம் தரக்கூடியதாகவும் இருக்கும். நல்ல உடலமைப்பு, நல்ல கல்வி அறிவெல்லாம் எளிதில் கிடைக்கும். இரண்டாவது திசையாக சனி திசை நடக்கும். சனி பகவான் நல்ல ஸ்தானங்களில் அமையப்பட்டிருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி திசையும் நல்ல ஓரளவுக்கு சனி திசை நல்ல சிறப்பாக இருக்கும். பொதுவாக சனி மந்தன் சொல்லக்கூடிய கிரகம் என்பதனால எதிலுமே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சனி மகா திசையில் கொடுக்கும். மூன்றாவது திசையாக புதன் திசை நடக்கும். புதன் மகா திசையில் தான் ஒரு நல்ல பதவி, நல்ல அந்தஸ்து, ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறி அதன் மூலமாக ஏற்றங்களை அடையக்கூடிய ஒரு உன்னதமான வாழ்க்கை, சிறப்பான திருமண வாழ்க்கை, சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், சொத்துக்கள்லாம் சேரக்கூடிய ஒரு அனுகூலமான அமைப்பானது புதன் திசையில் ஏற்படும். நான்காவது திசையாக கேது திசை நடக்கும். கேது திசை நான்காவது திசை என்பதனால பெரிய லெவலில் கெடுதியை பண்ண மாட்டார். ஓரளவுக்கு நல்ல ஏற்றத்தை தான் தருவார். ஐந்தாவது திசையாக சுக்கிர திசை நடக்கும். சுக்கிர திசை நடக்கின்ற போது வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் 3 பாதம் என்பது மிதுன ராசியாகும். 4ஆம் பாதம் என்பது கடக ராசியாகும். குருவின் நட்சத்திரத்திலேயே பிறக்கக்கூடிய அமைப்பு என்பது ஒரு நல்ல அமைப்பாகும். பொதுவாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இளமை காலம் என்பது ஓரளவுக்கு நன்றாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்கால வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். ஒன்றும் குறை கிடையாது.